தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை ஏற்படுத்திவிட்டு நல்லாட்சி வளர்ச்சி என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்வது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வினவியுள்ளார். இது தொடர்பாக மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வழங்கக்கூடிய தீர்ப்பு அவருக்கான நீதியாக இருக்க வேண்டும் என கூறினார். தமிழகத்தில் சிலைகள் அமைப்பதற்கும் நினைவிடம் கட்டுவதற்கும் நிதி எங்கிருந்து வருகிறது என வினவிய சீமான், தங்களின் சொத்தை விற்றா கட்டுகிறீர்கள் என கடுமையாக சாடினார். தமிழ்நாட்டில் 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி அளித்துள்ளோம் என்று கூறிவிட்டு அது நல்லாட்சி என சொல்வதற்கு வெட்கமாக இல்லையா என்றும் சீமான் வினவியுள்ளார். இங்கே ஒரு நல்லாட்சி கொடுத்த நாயகர் 10 லட்சம் கோடியை தொட போறாரு. கடங்கார பைய நாட்டுல நான் ஒரு கடங்காரன், நீ ஒரு கடங்காரன். இதுல வளர்ச்சி, டெவலப்பு, நல்லாட்சி இதெல்லாம் இல்ல இருக்கு. வெறும் சொல்லாட்சி மட்டும்தான். நல்லாட்சி எங்கிட்டு இருக்கு? உங்களால கேட்க முடிஞ்சா? நாட்டு பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று போராடி செத்த ராணுவ வீரன் உடல் இந்த மண்ணுக்கு வரும்போது என்ன அந்த நாட்டு வீட்டுக்கு மத்திய மாநில அரசுகள் எவ்வளவு நிதி உதவி கொடுத்தது? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் வீட்டுக்கு எவ்வளவு நிதி உதவி கொடுத்தது? நாங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்போம், வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை கொடுப்போம். இதெல்லாம் ராணுவ வீரன், நாட்டை பாதுகாக்க போற படை வீரன் செத்து வந்தவனுக்கு அவன் குடும்பத்துல இதெல்லாம் சொல்லல.